பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நான் பார்க்க போகின்ற வசனம் எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கிலீஷ் பைபிளில் அழகாக இருக்கும் இந்த வார்த்தை. ஃபார் வி ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னால் அதுக்கு நிகரே இல்லைங்க. நம்ம தான் தி அல்டிமேட். அப்போ தேவன் நம்மளை முன்குறித்து வைத்து சிருஷ்டிக்கப்பட்டு நம்மளை ரட்சித்தார். நம்மளை ரட்சித்ததின் மித்தம் நம்ம ரொம்ப பெருமை பாராட்டாத படிக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கிரியையினால் உண்டானது. இந்த ரட்சிப்பு அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அந்த கல்வாரி மலையிலே உங்களுக்காக எனக்காக சிந்தினார் அல்லவா? விலையேற பெற்ற இரத்தத்தை கொண்டு மீட்டார் அல்லவா? விலையாக கிரயித்து கொண்டார் அல்லவா? அந்த ரட்சிப்பின் மித்தம் நம்மளை எப்படி மாற்றிருக்காராம்? வி ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். அவருடைய செய்கைகளாய் இருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். இப்போ நம்ம செய்கைகளாக இருக்கோம் அப்படின்னா இந்த பிளான் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எப்போ? முன்னமே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த குவாலிட்டி நம்மள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சும்மாவே இருக்க மாட்டோங்க. நம்ம தேவனுடைய செய்கைகளாய் தேவனுடைய கிரிகைகளாய் இருப்போம். அவருடைய மனசு என்னன்னு புரிஞ்சுட்டு அவர் இப்போ என்ன இந்த நாளில் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். இன்றைக்கு அவர்கிட்ட கேட்போமா? என்னை சிருஷ்டித்தீங்களே ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களே, அதுக்கு ஒரு நோக்கம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எனக்கு வச்சுருக்கீங்களேப்பா ஆயத்தம் பண்ணி. அந்த அந்த பிளான் என்னன்னு கேட்டு அவருடைய செய்கைகளாய் நாம் இருப்போமா? காட் பிளெஸ் யூ.